ஆகவமல்லன் விட்ட அம்புகள் எல்லாம் இரண்டாம் ராஜேந்திரனுடைய யானையோட முகத்திலையும், இரண்டாம் ராஜேந்திரன் உட்கார்ந்துருக்காருல யானை, அதனுடைய முகத்திலும், அதை தன் குஞ்சர முகத்திலும் சொல்கிறாங்க. அப்புறம் இரண்டாம் ராஜேந்திரனோட தொடையிலையும் குன்றை ஒத்த புஜங்களிலும் அவரோட கையிலையும் பற்று தான். அதுக்கப்புறம் சோழர்களுடைய யானைப்படை வீரர்களும் இறக்க இப்போ சாளுக்கியர்களை நோக்கி இவர் ஆயுதங்களை தொடுக்கிறார். யார்? இரண்டாம் ராஜேந்திரன். அப்போ ராஜேந்திர சோழனுடைய படை வந்து திருப்பி அடிக்கும் பொழுது இவருக்கு ஆதரவாக, ஆகவமல்லனுக்கு ஆதரவாக இருந்த, அதாவது வலிமை பொருந்திய ஆகவமல்லனின் தம்பி ஜெயசிங்கனும், அதாவது திருப்பி தாக்குறாங்க சோழர்கள். அப்படி தாக்கும்போது ஆகவமல்லனோட தம்பி ஜெயசிங்கன், அப்புறம் துணையாக வந்தவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க, புலிகேசி, தசப பண்பன், அப்புறம் வந்து அசோகையன், அப்புறம் ஆடையன், அப்புறம் மொட்டையன், அதுக்கப்புறம் நனி நுளம்பன், இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு விண்ணுலகம் அனுப்பி வச்சிருது. யார்? சோழ படைகள். அது வரைக்கும் தைரியமாக சண்டை போடுறான். யார்? ஆகவமல்லன். நம்ம பின்னாடி எல்லோரும் இருக்காப்பான்னு. இப்போ நான் சொன்ன பேர்லாம் இருக்கு பார்த்தா, அவன் தம்பி, அப்புறம் கூட வந்து எல்லார் பேரையும் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க எல்லாரையும் சோழர்கள் என்ன பண்ணிடுறாங்க? கொண்டு மேலோகம் அனுப்பி விட்டுறாங்க. சரி, அடுத்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அடுத்து நம்ம மெய்க்கீர்த்திக்கு வரும். படைத்தனும் கொன்னவில் படைக்குண்ட மயனும் என்றின வெஞ்சின வரைசரோடஞ்செய்ய சலுக்கின்னா இங்கே சாளுக்கியரை குறிக்குது. குலக்குலைந்து தலைமயிர், இது குலக்குலங்கிறதுலாம் இரட்டை கிளவி, தலைமயிர் விரித்து வெணுற நெளித்து பின்னுற நோக்கி கால் பரிந்தோடி மேல் கடற்பாய துரத்திய பொழுது செருக்களத்தவன் வீடு சத்ரு பயங்கரன் கரபத்திர மூலபத்திர சாதி பகட்டரை சனேகமும் மெட்டு நடைப்பரிங்களும் மொட்டக நிறைகளும் வராகவேல் கொடின்னா பன்றி கொடின்னு அர்த்தம். முதல் ராஜபரிச்சந்தமும் ஒப்பில் சத்தியவை சாங்கப்பை என்றிவர் முதல் தேவியர் குலாமும் பாவை அரிட்டமும் மெனையென பிறவு முனைவியர் கொண்டு விஜயாபிஷேகம் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்குது. சரி, இதனுடைய இது பார்ப்போம். அடுத்து இதோட முடிஞ்சிருது. தென்றிசை வயிற்போர் படை நடாத்தி கார்கடல் இலங்கையில் வீரர் படை கலிங்கர்மன் வீரசலா மேகனை கடற்களிற்றோடு மக பட கதிர்முடி கடிவி திலங்கையர் கிரைவன் மானாபரண காதல் இருவரை களத்திடை பிடித்து மாபெரும் புகழ்மிக்க வளர்த்த கோப்பரகேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவருக்கு யாண்டு. இதோட மெய்க்கீர்த்தி முடிஞ்சிருதுங்க. அப்போ இது என்னத்தை இந்த மெய்க்கீர்த்தி குறிக்குதுன்னா, அவரோட குடும்பம் அவங்களுக்கு என்னென்ன பட்டம் கொடுக்கப்படுது, இரண்டாம் ராஜேந்திரன் என்னென்ன பட்டம் கொடுக்குறார், சாளுக்கிய தேசத்தை எதிர்த்து இவர் எப்படி போர் செய்கிறார், கடைசி இலங்கைக்கு போய் இவர் என்ன போர் செய்கிறார், இதோட இந்த மெய்க்கீர்த்தி முடியுது. சரி, இப்போ நம்ம அது அர்த்தத்தை பார்ப்போம். இப்போ எல்லாரும் செத்து போயிடுறாங்களா? இப்போ சாளுக்கிய படைத்தலைவர், அதுதான் வன்னியர்னு கொடுத்துருக்காங்க. படைத்தலைவருக்கு வன்னியர்னு கொடுத்துருக்காங்க. சாளுக்கியரில் படைத்தலைவர் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. யார் யார்? ஏவன், துத்தன், அப்புறம் பெருமையாக புகழப்படுகிற படையுடைய குண்டமையன் அப்படிங்கிற 3 சேனாதிபதியோட ஆகவமல்லன் வந்து தப்பிச்சு ஓடிப்படுறான், பயந்து ஓடிப்படுறான். அதான் வெஞ்சினம் கொண்ட சோழப்படையை கண்டு, அதான் வெஞ்சின அரை சோடஞ்சி சாளுக்கிய குலம் குலைவதை கண்டு, ஏன்னா தோற்று போய் சாளுக்கிய குலமே சர்வநாசமாகுது. அதான் சலுக்கி குலைந்து முடியை விரித்து மயிர் விரித்துங்கிறது வந்து முடியை விரித்து தலைமுடியெல்லாம் விரிச்சிட்டு ஓடிப்படுறானா. யார்? ஆகவமல்லன். அதான் முதுகு காட்டி பின்வாங்கி காலால் வேகமாக ஓடி போய்விட்டான். அதுதான் வெணுற, முதுகு காட்டினா வெணுற, வேகமாக ஓடியதான் கால் பறந்தோடின்னு சொல்கிறாங்க. மேலும் சோழப்படைகள் துரத்திய போது ஆகவமல்லனின் யானைகளை கைப்பற்றுறாங்க. அது பேரெல்லாம் பாருங்கள், சத்ரு பயங்கரன், கரபத்திரன், அப்புறம் மூலபத்திர சாதி யானை அப்படின்னு ஒரு யானை இருக்கான். இதோட உயரத்தை எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்க, 7 முழமா, உயர அளவு வந்து 7 முழமா, நீளம் 8 முழமா, வயிற்றோட சுற்றளவு வந்து 10 முழமா. அப்படின்னா யானைகள் அந்த காலத்தில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்க. முதலான பல அரசு யானைகள் பலவும், அதுதான் பகட்டரேசு அனகமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குதிரைகளை கைப்பற்றாங்க. மிக வேகமுடைய குதிரைகளும், அதான் 8 நடைப்பரிகளும், 8 நடைப்பரிகள்லாம் 8 குதிரைகளை இப்போ கைப்பற்றாங்க. அடுத்து ஒட்டக நிறைகளும், ஒட்டகத்தையும் கைப்பற்றுறாங்க. அப்புறம் வராகவேல் கொடியும், இங்கே தான் விஷயம் இருக்குது. சாளுக்கியர்கள் வந்து பன்றி கொடியை பயன்படுத்துகிறவங்க, அதனால் அந்த பன்றி கொடியும் கைப்பற்றி முதலிய அனைத்து அடையாளங்களையும் கைப்பற்றி அப்புறம் பெண்களையும் கவர்றாங்க. அதாவது சத்தியவை சாங்கப்பை எல்லாரையும் கவர்ந்து விஜயாபிஷேகம் செய்து நாடு திரும்பி தென் திசையில் உள்ள இலங்கையில்
தங்கியிருந்த, இப்போ அங்கே ஜெயிச்சிடுறாரு, ஜெயிச்சுட்டு திரும்ப விஜயாபிஷேகம் செய்து நாட்டுக்கு திரும்புகிறாரு. திரும்பி இப்போ தென் திசையில் உள்ள இலங்கையில் தங்கியிருந்த கலிங்க மன்னன் இவருக்கு பயந்துக்கிட்டு இலங்கைக்கு போயிடுறாரு. அந்த மன்னன் பேர் வீரசலாமேகன். அவரை வீழ்த்த பெரும் படையோடு கடல் கடந்து சென்று, அதான் கடல் களிற்றோடு மகப்படன்னு சொல்லியிருக்காங்க, அவனுடைய கிரீடத்தை பறித்து, அதாவது கதிர்முடி கடிவி தங்க இடம் கொடுத்த. இப்போ தங்க இடம் கொடுத்தானே இலங்கை மன்னன், அவன் பேர் என்னன்னா மானாப்பரன். அவனையும் வீழ்த்தி அவனுடைய 2 புதல்வர்களை பிடித்து சிறைப்படுத்திய சிங்கள மன்னனை கைது பண்ணி அவனோட மகன் 2 கைது பண்ணிட்டாரு. கலிங்க மன்னனையும் சிறைப்படுத்திட்டாரு. அப்படி வந்த மாபெரும் புகழ் வளர்த்த கோப்பரகேசரிவர்மரான மாமன்னர் 2ஆம் ராஜேந்திரனின் அப்படின்னு இந்த மெய்கீர்த்தி முடியுது. இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வருவோம். 4வது நாள், அதாவது 4வது வருஷத்தில் நடக்கிற கல்வெட்டு இது. அது சரி, அதை நான் விளக்க தப்ப சொல்கிறேன். 4வது நாள் அது 82ன்னு அர்த்தம். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து செங்காட்டு கோட்டத்து மாகனூர் நாட்டு ராஜசூலாமணி சதுர்பேதி மங்கலத்து மகாசபையும் இவ்வாட்டை சிம்ம ஞாயிற்று அபரபக்ஷத்து அஷ்டமியும் வியாழக்கிழமையும் பெற்ற ரோஹிணி நாள், அதாவது ரோஹிணிங்கிறத அப்படி சொல்கிறாங்க, ரோஹிணி நாள் எம்மூர் பிரம்மஸ்தன மண்டபத்தை கூட்ட குறைவர கூடியிருந்து எங்களூர் ஸ்ரீமத் துவாராபதியான ஸ்ரீ காமகோடி விண்ணகர ஆழ்வார்க்கு கொடுத்த நிலமாவது எங்களூர் தென்பிடாகை அமன்பாக்கத்து நிலங்கில் பார்க்கெல்லை மன்னிக்காலுக்கு மேற்கும், தென்பார்க்கெல்லை மன்னிக்காலுக்கு வடக்கும், மேல்பார்க்கெல்லை அரைசங்கூட்டத்துக்கும் நங்காசி என்னும். இன்னும் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. இது 4வது வருஷ கல்வெட்டுங்க. அதாவது 1056ஆம் ஆண்டு கல்வெட்டு 82வது நாளில் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ அடுத்து இதோட விளக்கத்தை பார்ப்போம். 4வது வருடம், அது 1056, 82ஆம் நாளில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலம், அது இப்போ தொண்டை பகுதி, சென்னை பகுதியெலாம் இருக்குல்ல, அது செங்காட்டு கோட்டம், அது திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆதிகத்தூர் பெண்ணாளூருங்கிற பகுதி, மாகனூர் நாடு, அது நாடு கோட்டத்துக்கு அடுத்து நாடு தான் வரும், அது திருவண்ணாமலை மாவட்டத்தில் மங்கநல்லூருங்கிற பகுதி, அதில் இருக்கக்கூடிய ராஜசூலாமணி சதுர்பேதி மங்கலம், அது செங்கல்பட்டு மாவட்டம் மணிமங்கலத்தை குறிக்குது. அங்கேருந்த மகாசபையினர் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த வருஷத்துலேருந்து ஆவணி மாதம் வளர்ப்பெரிய அட்டமி திதியில் வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரன்று அந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி, அதை இப்போ நம்ம கொண்டாடி இருக்க கிருஷ்ண ஜெயந்தி வரும். சரி, இப்போ அடுத்து வாங்க. இவ்வூரில் உள்ள பஞ்சாயத்து கூடும் இடத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த நாளில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஊரில் பஞ்சாயத்து கூடுற இடத்துக்கு அது என்ன பேர் சொல்கிறாங்கன்னா பிரமஸ்தன மண்டபம்னு சொல்கிறாங்க. அனைவரும் உட்காந்து, அதாவது கூட்டம் குறைவர கூடியிருந்து எங்களூரில் உள்ள இறைவன் கண்ணப்பிரானை இவங்க துவராபதின்னு அதில் கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க, உள்ள காமக்கோடி விண்ணகரம்ங்கிறது பெருமாள் கோயிலை குறிக்கும். அதுதான் இந்த ராஜகோபால பெருமாள் கோவில். புரியுதுங்களா இல்லையா? இறைவனுக்கு கொடுத்த நிலம், அந்த இறைவனுக்கு கொடுக்குறாங்க ஒரு நிலம், அது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஊர்லேருந்து, அதாவது இப்போ சொல்கிற இந்த மணிமங்கல ஊர்லேருந்து தெற்கு பக்கத்தில் ஒரு சிற்றூர், அதுதான் பிடாகைன்னு சொல்கிறாங்க, அமன்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த அமன்பாக்கத்துக்கு கிழக்கு எல்லையில் மன்னிக்கால், அது வாய்க்கா போல், மன்னிக்காலுக்கு மேற்கும், தெற்கு எல்லையில் உள்ள மன்னிக்காலுக்கு வடக்கும், மேற்கு எல்லையில் உள்ள அரைசங்குட்டத்துக்கும் நங்காசி என்ற வயல் பகுதிக்கு. இப்போ கல்வெட்டுக்கு வரும். புலத்துக்கும் கிழக்கும் வடப்பார்க்கெல்லை பழுவூர் நக்க புத்தேரி கரைக்கு தெற்கும், இத்தேவருக்கு முன்பு சிலாலகை பண்ணின நிலத்துக்கு தெற்கும் ஆக இந்நான்பார்க்கெல்லைக்கும் நடுவுட்பட்ட நிலமும் ஓடையும் முடைப்பும் மேல் நோக்கின மரமும் கீழ் நோக்கிய கிணறும் இந்நான்பார்க்கெல்லைக்கு நடுவுட்பட்டதெல்லாம் சேனாபதிகள் ஜெயங்கொண்ட சோழ பிரம்மாதிராஜ தாயார் காமக்கவையல் பக்கல் ஸ்வம் கொண்டு சந்திராதித்தவர் இந்நிலத்துக்கு இறையிருத்து கொடுப்போனம் மகாசபையும் சபையிலிருந்து கரையிட்டு கரை போந்து பணித்த காராம்பி சேட்டு நாராயண கிரம வித்தனும் ராயூர் சந்திரதேவ அத்தாளி கிரம வித்தனும் சகனை மாதவ கிரம வித்தனும் பணியால் பணி கேட்டு எழுதினேன் இவ்வூர் ஊர்கரணத்தான் அலங்காரன் சீராமனின் இவை என் எழுத்து அப்படின்னு இந்த கல்வெட்டு முடிஞ்சிருது. அப்போ இது என்ன அப்படின்னா, ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய கண்ணனுடைய பிறந்தநாள், கிருஷ்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நிலதானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். சரி, இப்போ அங்கே பார்த்தோம்ல கிழக்கு இதெல்லாம் பார்த்தோம்ல, இப்போ அடுத்து எங்கே வராங்கன்னா வடக்கு எல்லையில் உள்ள அந்த ஊர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊருக்கு, அதாவது அந்த அம்மன்பாக்கங்கிற ஊருக்கு வடக்கு எல்லையில் பழுவூர் நக்க புத்தேரின்னு ஒரு இடம் இருக்குது. அது பழுவூர் நக்கன்கிற ஒரு சிவனடியாரில் வெட்டப்பட்ட ஏரியா. அதுக்கு தெற்குலையும்
அதே மாதிரி இந்த இறைவன், அதாவது இந்த பெருமாள் இருக்காருல்ல, அவருக்கு ஏற்கனவே கல்லில் வெட்டிய, அதாவது சிலாலகைன்னு சொல்கிறாங்க, கல்லில் வெட்டிய நிலத்துக்கு எங்கேயோ இன்னொரு நிலத்தை வெட்டி கொடுத்துருக்காங்க போல, அந்த நிலத்துக்கு தெற்கு பகுதியிலும், ஆக இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நடுவில் உள்ள நிலம், ஓடை, நிலத்தின் மேற்கு பக்கம் இருந்த மரங்களும் கிழக்கு பக்கம் நோக்கிய கிணறும். இந்த 4 எல்லைக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஓடை, மரம், அப்புறம் கிணறு, அது எல்லாம், ஆக இவை அனைத்தையும் சேனாபதிகள் ஜெயங்கொண்ட சோழ பிரம்மாதிராயர், ஒரு பிராமண அதிகாரி இருந்திருக்காரு, அவருடைய அம்மா பேர் என்னன்னா காமக்கவையல் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. இந்த நிலத்தை வந்து வாங்கிறதுக்கு அவங்க கிட்டேருந்து பணம் எடுத்திருக்காங்க. அதான் பெற்ற பணத்தை கொண்டு சூரிய சந்திரன் இருக்கும் வரை இந்நிலத்துக்கு வரியை நீக்கி கொடுப்போம் அப்படின்னு இந்த சபையினர் என்ன பண்ணுறாங்க, உறுதி கொடுக்குறாங்க. நிலத்திற்கு எல்லையிட்டு, எல்லைன்னா என்ன, அந்த எல்லை வகுப்பாங்கள்ல, அறுத்து அதை கொடுப்பாங்களே, அதுக்கு கரையீட்டுன்னு சொல்கிறாங்க. மேற்பார்வை செய்து, அதை கரை நொந்து பணித்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சபைக்கு வழங்க, அதாவது நிலத்துக்கு எல்லை வழங்கி அதை மேற்பார்வை செஞ்சு சபையினர்கிட்ட கொடுத்தவர் பேர் என்னன்னா காரம்பி சேட்டு நாராயண கிரமவித்தன், ராயூர் சந்திரதேவா அத்தாளி கிரமவித்தன், அப்புறம் சகனை மாதவ கிரமவித்தன் அப்படிங்கிற 3 பேர். அந்த அதிகாரிகள் பணித்த உத்தரவை கல்லில் வெட்டியவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர்கரணத்தான் அலங்காரனன் சீராமனன் அப்படிங்கிறவர் ஏன் கையெழுத்துன்னு சொல்கிறார். இந்த கல்வெட்டு பகுதியில் நிலத்தை விற்பனை செய்து கொடுத்தவர் சில பகல், அதாவது சில பகல்னால் சில நாள் கழித்து, நாங்கள் நிலத்தை தான் விற்றோம், அதில் இருக்க மரம், கிணறு, இல்லை கல் இவெல்லாம் விற்கலை அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக இந்நான்பார் கெல்லைக்கும் நடுவுட்பட்ட நிலமும் ஓடையும் உடைப்பும்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா பின்னால் உள்ளவன் கேட்கக்கூடாது, நாங்கள் வந்து எப்போ வேணாலும் இந்த கல்லை எடுத்துப்போம், மரத்தை வெட்டிப்போம், நாங்கள் நிலத்தை மட்டும்தான் விற்றோமே தவிர இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் விற்கலைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை அந்த கல்வெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது பழங்காலத்தில் எவ்வாறு நுட்பமாக ஆராய்ந்து எழுதியிருக்காங்க பாருங்கள். இப்போ உள்ளவங்களாம் தோற்று போயிடுவாங்க. எந்த அளவுக்கு அந்த காலத்தில் இந்த யோசித்து இந்த மாதிரி வந்து நிலத்தில் பல பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக எழுதியிருக்காங்க. அப்படின்னா அந்த காலத்தில் நில நிர்வாகம்ங்கிறது சோழர்கள் பாண்டியர்கள் காலத்துலலாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இக்கல்வெட்டு, இந்த மொத்த கல்வெட்டும் மாமன்னர் 2ஆம் ராஜேந்திரனோட மெய்கீர்த்தி மற்றும் அவரது குடும்ப உறவுகளை பற்றியும், அப்புறம் நிலம் பதிவிடும் முறையை பற்றியும், முக்கியமாக இந்த கல்வெட்டு எப்போ எழுதப்பட்டிருக்கு, கண்ணன், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி, அது கண்ணனுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எழுதப்பட்டிருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி மாமன்னர் 2ஆம் ராஜேந்திரனோட புகழ் ஓங்குக. ஏன்னா இவரை பற்றி நிறையா விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை இந்த மெய்கீர்த்தி வாயிலாக சொன்னது வந்து ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். இது இன்னையோட இந்த கல்வெட்டு பகுதி போதும். 2ஆம் ராஜேந்திரனை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிட்டேன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். நாளைக்கு வந்து நான் வீரராஜேந்திர சோழன் சம்மந்தப்பட்ட மெய்கீர்த்தி மற்றும் கல்வெட்டு விளக்கமாக வந்து பதிவிடலான்னு இருக்கேன். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.